ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்எல்சி இந்தியா லிமிட்டட்லேருந்து ஒரு சூப்பர் ஜாப் வேக்கன்சி விட்டுருக்காங்க. வாங்க என்ன அப்படின்றத பார்க்கலாம். என்எல்சி இந்தியா லிமிடெட், அதாவது ப்ரீமியர் நவரத்னா செக்டர் என்டர்பிரைசஸ்லேருந்து சூட்டபிள் கேண்டிடேட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினி ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நெய்வேலி யூனிட்டில் ஒரு 26 வேக்கன்சி, பார்சிங்க ப்ராஜெக்டில் ஒரு 4, தூத்துக்குடியில் ஒரு 4, கான்பூரில் ஒரு 6 வேக்கன்சி, ரீஜியனல் ஆஃபீஸர் சென்னையில் ஒரு 4 வேக்கன்சி, தாலப்பிரா ப்ராஜெக்டில் ஒரு 8, சவுத் பாச்வாரா தும்காவில் ஒரு 4 வேக்கன்சி, டோட்டலாக நமக்கு 56 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கீழே மந்த்லி ஸ்டைஃபண்டாக உங்களுக்கு 22,000 கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஃபைனான்சியல் ட்ரைனிங் உங்களுக்கு 12 மாதம்தான் இருக்க போகுது. ஃபஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்துட்டு கீழே உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் ரிலாக்ஸேஷன் 1/3/2026 இதுக்குள்ளே நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கால்குலேட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். எந்தெந்த கம்யூனிட்டின்றதையும் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி என்சிஎல் இடபிள்யூஎஸ்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்டர்மீடியட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிவிட்டு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, அப்படி இல்லை அப்படின்னா காஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்டு நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வேக்கன்சிக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அப்பர் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். யூஆர் அப்படி இல்லைன்னா இடபிள்யூஎஸ்னால் 28 வயசு வரை, ஓபிஎஸ் என்சிஎல்னால் 31, எஸ்சி எஸ்டி அப்படின்னா 33 வயசு வரை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஏஜ் லிமிட் மேக்ஸிமமாக 58 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு அப்படி இல்லைனா காஸ்ட் ஆஃப் மேனேஜ் அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த மார்க் அடிப்படையில் தான் உங்களை தேர்ந்தெடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கம்யூனிட்டிலையும் எவ்வளோ இருக்கணும், டிகிரி ஆஃப் டிசபிலிட்டி 40% இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹவு டு அப்ளை ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் வழியாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அவங்க வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. வெப்சைட் நீங்கள் போயிட்டு ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் கலர் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறணும். டேட்டு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. டேக்கன் ஆஃப் 1/10/2025 எடுத்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் உங்களோட சிக்னேச்சர் ப்ளூ ஆர் பிளாக் இங்கில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் எஸ்எஸ்எல்சி ஆர் 12th இதில் முடிச்சதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து காப்பி ஆஃப் 12th ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னா காஸ்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோட காப்பியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டிக்கான சர்டிஃபிகேட்டும் இருக்கணும். இதெல்லாம் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதையுமே சேர்த்து நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். அதுக்கு க்ரிடென்டியல் மார்க் இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் 20/3/2026 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நமக்கு டைமிங் 9/4/2026 வரை டைம் இருக்குது. அன்னைக்கு மதியம் 2 மணி வரை டைம் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணுறவங்க சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. அண்ட் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் நாங்கள் எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.